இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்களின் பிரயாசத்தை அனுபவித்தாங்களாமா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி ஆசீர்வதிக்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் வேதத்துல சங்கீத பகுதி 105வது சங்கீதத்துல 44-45வது வசனத்துல இது கொடுக்கப்பட்டிருக்குது. தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளின் தேசத்தை கொடுத்தார் அப்படின்னு இந்த வசனம் அழகா சொல்லுது. தம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளின் தேசத்தை கொடுத்தார். ஆமாங்க, இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்றாரு. அவர்கள் கோத்திரங்கள்ல ஒருத்தராயிலும் பலவீனப்பட்டு போகல, பாதுகாத்தாரு. எகிப்தியர் இஸ்ரவேலரை கண்டு பயப்படும்படி செய்யறாரு. இஸ்ரவேலரின் மறைவுக்காக மேகம் விரிக்கப்பட்டது. இரவை வெளிச்சமாக்க அக்கினியையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவங்க இறைச்சி கேட்டாங்க, அவர் காடைகளை வர பண்ணினாரு. வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினாரு. கண்மலையை திறக்கிறாரு, தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறா ஓடிற்று. அவர் தம்முடைய ஜனங்களை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினாராமா. இதெல்லாமே எதுக்காக அப்படின்னா, முதலாவது அவருடைய கட்டளைகளை காத்து நடக்க, ரெண்டாவது அவருடைய நியாயப்பிரமாணங்களை கை கொண்டாதன்படி நடக்க. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரோட எதிர்பார்ப்பு அப்படித்தான் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு எதிர்பார்ப்போட தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்க முயற்சி பண்ணணும்.